நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டி எடுத்தவன் ஆக்கிலுர் ரிபா வ முகிலஹு வ ஷாஹிதைஹி வ காத்திபஹு, வட்டி எடுத்தவன், வட்டி கொடுத்தவன், வட்டிக்கு சைன் வச்சவன், வட்டிக்கு சாட்சி சொன்னவன் எல்லாரும் பாவத்துல சமம் என்று சொல்லி சொன்னாங்க. நான் ஒன்றுமில்லை, நான் பேங்க்ல மேனேஜர் ஆயிருக்கிறேன், வட்டி பேங்க்ல நான் மேனேஜர் ஆயிருக்கிறேன். ஹராம் உங்களோட தொழில். அல்லாம அப்துல்லா பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுல ஃபத்வா கொடுத்திருக்காங்கடா, உங்களோட ஒரு ஒரு உதாரணமா ஒரு ஷாப் இருக்குது, அத நீங்க ஒரு வட்டி பேங்க்குக்கு ரெண்ட் அவுட் பண்றீங்க, அத நீங்க கூலிக்கு கொடுத்திருக்கிறீங்க, உங்களோட அந்த பேங்க் மூலமாக வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு ஹராம். சகோதரர்களே, பெரியார்களே, கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக மாறுறது ஆக முக்கியமான பகுதி. வட்டியுடைய விஷயத்தில் எந்த தொடர்பும் எங்களுக்கு வரப்படாது. பேர் மாறுறதால ஹலால் ஆகாது, நல்லா விளங்கிக்கோங்க. பேர் மாறுறதால ஹலால் ஆகாது. வட்டிக்கு வட்டின்னு சொல்ல மாட்டாங்க, வட்டிக்கு பசந்தான பேரை வைப்பாங்க. பாவத்துக்கு பேர் வைக்கிறது யஹூதிகளோட வேலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ இதா ஹர்ரம ஷைஅன், அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹராமாக்கினான்டா, யஹூதிகள் என்ன தெரியுமா செய்வாங்க? ஜம்மலூஹா, அதை அழகுபடுத்துவார்கள். ஜினாக்கு ஜினான்னு சொல்லி யாரும் அறிமுகப்படுத்தல, அட்வர்டைஸ் போதாம். என்ன பேர்ல? வேற எத்தனையோ பேர்ல, அலங்காரமான பேர்ல, மக்கள் கவரக்கூடிய பேர்ல. பேர் மாறுறதால விஷயம் ஹலாலாவுரல்ல. வட்டிக்கு வட்டின்னு சொல்றதுக்கு தயார் இல்ல. வட்டிக்கு எத்தனையோ பேர் வச்சிக்கிறோம் நாங்க. ஓடினுங்க, இன்ட்ரெஸ்ட்ங்க, லீஸ்ங்க, பினான்ஸ்ங்க, இன்னும் சரி பேரை சொல்லிக்கோங்க, பானிங் சொல்லுங்க, கிரெடிட் சொல்லுங்க, சுத்தி வளர்ச்சி எல்லாம் வட்டி. எது வரைக்கும் வட்டியுடைய அக்ரிமெண்ட் இருக்குமோ, பிசினஸ் அக்ரிமெண்ட் இருந்தா பரவாயில்ல, வட்டியுடைய அக்ரிமெண்ட் இருக்கும்டா அது சுத்தமான வட்டி தான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வட்டி சாப்பிடவானாம். அப்படி சாப்பிட்டீங்கடா ஃபஇல்லம் தஃபாலு, ஏண்ட புத்திமதியை நீங்க கேட்க தயார் இல்லாம இத மீறி நீங்க வட்டி சாப்பிடுவீங்க என்று சொன்னா, வட்டி தொடர்பு வைப்பீங்க என்று சொன்னா, அப்ப ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோட ரசூலோட வாளேந்து யுத்தம் செய்ய தயாராகுங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்படின்னா கருத்து என்ன தெரியுமா? நீங்க அல்லாஹ்வோட ரசூலோட விரோதியாக மாறிக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் தொடர்புகள் வட்டி தொடர்பு உள்ளதா இருக்குது. ஊருக்கு பேருக்கு ஆளுக்கு பாக்குறதுக்கு வெளியில ஒன்றும் இல்ல. ஒவ்வொருத்தரும் கல்வில கொஞ்சம் கைய வச்சு கேட்டு பாருங்க. எங்கள முஸ்லிம் பெண்களும் பலவிக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு டக்குன்னு சொல்லி இந்த பானிங் சென்டர்களுக்கு போய்த்து நகைகளை அடமானமாக கொண்டு போய்த்து வச்சு சல்லி எடுத்து கொண்டு வாரது. கணவன் மனைவி உடன்படுறாங்க. இதுக்கு மவன்ட்ட சொன்னா கெட்டி விடுவான் தானே, மாசம் மாசம் சல்லி அனுப்புறான் தானே, அதை கெட்டி விட்டாச்சு தானே, தேவைக்கு என்ன செய்யறது சொல்லி கேட்கிறாங்க. தேவைக்கு வட்டில கைய வைக்க அனுமதி இல்ல. தேவை சொல்றதுக்காக பாவத்துக்கு போறதுக்கு இஸ்லாம் அனுமதி தரல. சகோதரர்களே, பெரியார்களே, எனவே வட்டி பயங்கரமான பாவம். யாராவது வந்து ஏதாவது நிலவகால சொன்னா நாங்க ஃபத்வாவை கொடுத்துட்டோம் டக்குனே. அல்லாஹ்க்கு தெரியும் தானே, உங்களோட நிலைமை அப்படி தானே, யார் உங்களுக்கு கடன் தர போறான், எந்த யார்த்த போனா உங்களுக்கு சல்லி தர போறான், அதனால கைய வைங்க, வட்டியில கைய வச்சிடுறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, நான் கேட்கிறேன், ஹராத்த சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னா பொய்ய சொல்லி மோசடி செஞ்சு ஏமாத்தி மத்தவண்ட வயிற்றில் அடிச்சு வட்டி எடுத்து சம்பாதிச்சா இந்த சல்லிய யாருக்கு கொண்டு வந்து கொடுக்க போறீங்க? உங்களோட விரோதிக்கா கொடுக்கிறீங்க. இந்த ஹராமான சல்லிய கொண்டு வந்து உங்களோட விரோதிக்கா கொடுக்கிறீங்க. கொடுக்கிறது யாருக்கு? அன்பான மனைவிக்கு, பாசமான புள்ளலுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறீங்க இந்த அசுத்தமான சல்லிய. எவ்வளவு பெரிய அநியாயம் யோசிச்சு பாருங்க. தேவ்பந்துடைய ஷேக் சாப் சொல்லுவாங்க, நீ வட்டி எடுத்து குடும்பத்துக்கு தின்ன கொடுக்கிறதுக்கு பதிலா உட குடும்பத்தோட கையால கொலை செஞ்சு போட்டுறது நல்லன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஹராத்தை கொடுத்து அவன் நீ எல்லாம் செய்து தானே நரகத்துக்கு போறாய், குடும்பத்தையாச்சும் சொர்க்கத்துக்கு அனுப்பி, நீ எப்படி நரகம் தான் வட்டி சம்பாதிச்சா சொல்லுவாங்க.
ஹதீஸ்ல வந்திருக்குது, எந்த உடம்பு ஹராத்தை கொண்டு வளர்க்கப்படுமோ ஃபன்னாரு அவுலா பிஹி, அந்த உடம்புக்கு ரொம்ப தகுதியானது நரக நெருப்பு தாண்டு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட ஹராம், அது ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட நரகத்துக்கு போய்த்து சேர்றதுக்கு காரணமாயிருக்கு. ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்டா பன்றி இறைச்சி சாப்பிடுறது மட்டுமல்ல, நல்லா விளங்கணும். அல்லாஹ்ட பேரை சொல்லி அறுத்த மாடு தான் முஸ்லிம் தான் அறுத்தாரு, அல்லாஹ்ட பேரை சொல்லி தான் அறுத்தாங்க. முறையெல்லாம் சரி, வித்தவரும் சரி, நீங்க சல்லிய கொடுத்த சல்லில பில, அதனால சுத்தமான மாட்டிறைச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து ஹராமாக கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அல்லாஹ்ட பேரை சொல்லி அறுத்த கோழி, சுத்தமான கோழி, நீங்க ஹராத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க வீட்டுல. ஏன்? உங்களோட கொடுக்கல் வாங்கல் ஹராம், அதனால கொடுத்து வாங்கிறது ஹராம். ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட உடம்பு எங்க போகும்? நரகத்துக்கு தான் போகும். இந்த ஹதீஸுக்கு கீழால உலமாக்கள் முக்கியமான ஒரு கருத்து எழுதியிருக்கிறாங்க. ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட உடம்பு நரகத்துக்கு போகும் கருத்து என்ன தெரியுமா? நரகத்துக்கு தகுதியான வேலைகளை அல்லாஹ் இந்த உடம்பால செய்ய வைப்பான். ஹராத்தை கொடுத்தா பிள்ளைகள் ஹராமான வேலை செய்வாங்க, பிள்ளைகளுக்கு ஹராமான யோசனை வரும். ஹராத்தை கொடுத்து போட்டுட்டு ஹலாலான யோசனை வராது. ஹராத்தை கொடுத்தா ஹராமான யோசனை வரும் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு ஹராமான யோசனை வரும். சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாங்களும் அழிவுல வைத்து எங்கட குடும்பத்தையும் அழிவுல கொண்டு போய்த்து போட்டுறோம். இந்த விஷயங்களை கொஞ்சம் சீராக்கிக்கோங்க, கொடுக்கல் வாங்கல சுத்தமாக்கிக்கோங்க.